ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான அவல் பால் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த அவல் பாலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நாம் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. சிகப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவலை ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதில் சூடான ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது திக்கான அவல் அப்படின்றதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். அதுவே தின் அவலாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, சட்டுன்னு ஊறிடும். இப்போ இந்த அவலை ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடிப்பட்டு வச்சுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவல் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும். இப்போ இந்த அவலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு ஏலக்காயை லேசாக தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பால் வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மெலிசான அவல்னா டக்குன்னு ஊறிடும். கொஞ்சம் கெட்டியான அவல்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஹெல்த்தியான பால் அவல் நாம் ரெடி பண்ணிட்டோம். இதை பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவல் பாலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.